சார், நம்முடைய வாழ்க்கையில் நல்ல விஷயமாக இருந்தாலும் அல்லது ஏதாவது கெட்ட விஷயமாக இருந்தாலும் ஒரு விழா காலம் அல்லது முக்கியமான சம்பவம் வீட்டில் நடைபெறுகிறது என்றால் நிச்சயமாக தீபம் ஏற்றுகிறோம். ஏன் சார் தீபம் ஏற்றணும்? அதனால் என்ன சிறப்பு இருக்குது? அதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். தீபம் ஏற்றுவது அப்படின்றது நாம் இறைவனோட தொடர்பு கொள்வதற்கான ஒரு வழி. தீபத்தை நாம் ஏற்றுறோம், இறைவன்கிட்ட கான்டாக்ட் வச்சுக்கிறோம். அந்த இறைவனோட தொடர்பு கொள்வதற்காக தான் அந்த தீபத்தை ஏற்றுக்கிறோம். இங்கே நான் பேசும்போது கூட பாருங்கள், பின்னாடி தீபம் இருக்கும். நான் பேசிகிட்டு இருக்கேன், பின்னாடி தீபம் இருக்கும். தீபத்தை ஏற்றி வச்சு தீபத்தின் முன்னாடி தான் இப்போ நான் உங்கள் யூடியூப்பில் பேசிட்டு இருக்கேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மேன் இஸ் எ பார்ட் ஆஃப் டிவைன் லைட். மனிதன் ஒளியினுடைய ஒரு பகுதி, ஒரு பெரிய ஒளி. அந்த டிவைன் லைட்டுடைய ஒரு ஸ்பார்க் தான் நாம் இறைவனுடைய ஒரு பகுதி. இறைவன் எப்படி இருக்கிறார்? ஒளியாக இருக்கிறார். நாம் அதுக்கு முன்னாடி இந்தந்த ரூபத்தில் இருக்கிறார், இந்தந்த வடிவங்களில் இருக்கிறார், இப்படிலாம் கும்பிட்டுருக்கோம். ரைட், ஓகே, அது தவறுன்னு சொல்லவில்லை. இதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் ஹையர் லெவல் போகும்போது ஹையர் லெவல் ட்ரூத் இறைவன் ஒளியாக இருக்கிறார். இறைவன் ஒளியாக இருக்கிறார். அந்த இறைவன் ஒளியாக அதை இன்னும் ஸ்பிட் பண்ணினா 7 வண்ணங்களாக இருக்கிறார். திவ்யா, இந்த பற்றி பைபிளில் கூட கோட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. பைபிளையும் இருக்குது. வானவில்லாக இருக்கிறீர்கள். வானவில் அது ஒளி. ஒளி வானவில்லாக பிரிந்து நமக்கு காட்டப்படுகிறது, பிரிக்கப்பட்டு காட்டப்படுகிறது. திவ்யா 7 வண்ணங்கள். ஸோ எந்த ஒரு விஷயத்துக்குமே கடவுளை கான்டாக்ட் வச்சுக்க, கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு வேணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்து மதத்தில் எந்த ஒரு விஷயம், நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, எந்த விஷயத்துக்கும் தீபத்தை முதல்ல ஏற்றுக்கணும். தீபத்தை முதல்ல ஏற்றணும். அந்த தீபத்தை ஏற்றினா என்னென்னா, தீபத்தினுடைய ஒளி நம்ம மேலே படும் பொழுது we are getting purified, we are channelized towards God. நம்ம பியூரிஃபை ஆகிடுறோம். நம்ம கடவுளை நோக்கி நம்முடைய செயல்கள், கடவுளை நோக்கி நம்முடைய பார்வைகள், கடவுளை நோக்கி நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே டைவர்ட் ஆகி திருப்பிடும். ஸோ அதுக்காகத்தான் தீபம். இந்து மதத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீபம். அது மாதிரி ஈவன் கிறிஸ்டியன்ஸும் கேண்டில் மெழுகுவர்த்தி ஏற்றுவாங்க. மெழுகுவர்த்தி இண்டியன்ஸுக்கு ஆயில் போட்டு, அந்த ஆயிலில் ஒரு திரி போட்டு எரிய விடுவாங்க. கிறிஸ்டியன்ஸுக்கு அவங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸில் சில்டு கிளைமேட்டில் -டிகிரிஸில் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த ஆயிலில் ஃப்ரீஸ் ஆகிடும், உறைஞ்சி போயிடும். அதனால் அவங்க அந்த எண்ணெய் ஏற்ற முடியறதுனால கெமிக்கலி தயார் பண்ண கேண்டிலை ஏற்றுவோம். ஸோ அங்கேயும் ஒளி ஏற்றப்படுது. ஒளி கேண்டில் தீபம். இந்த தீபத்தினுடைய துணையை நாம் வச்சுக்கிட்டோம்னா லைஃப்பில் சரியான ரூட் நம்ம கரெக்டாக காட்டும். எத்தனையோ யூடியூபர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேசுகிறோம். பட் நாம் மட்டும் இந்த லைட்டை வச்சுட்டு தான் பேசுகிறோம். பிகாஸ் லைட்டினுடைய கைடன்ஸில், லைட்டினுடைய சூப்பர்விஷனில் தான் நாம் பேசுகிறோம். ஸோ நம்ம பேசுகிற எல்லா விஷயத்துக்கும் இது கரெக்டாக சேஞ்சஸ் பண்ணி, கரெக்டாக கைட் பண்ணி கொண்டு போகுது தீபம். இதனுடைய ஒரு பாட்டு தான் நீங்களும் நானும் எல்லாருக்கும். இதனுடைய ஒரு பாட்டு தான் நீங்களும் நானும் எல்லாரும். டிவைன் லைட். அந்த டிவைன் லைட்டுடைய ஒரு ஸ்பார்க் தான் நான். இறைவனை எப்படின்னா கைக்குள்ள வச்சுக்கோங்க, இறைவனை எப்படியும் பிடிச்சிக்கோங்க, இறைவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க, இறைவன்கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க அப்படின்றது தான். ஸோ இந்த தீபம் ஏற்றுறதுல என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அங்கே தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடம் பியூரிஃபை ஆகிடும். அங்கே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். அங்கே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு. ஸோ அது நம்ம இந்து மதத்தில் விதவிதமான எண்ணெய்கள் இருக்குது. விளக்கெண்ணெய் இருக்குது, நல்லெண்ணெய் இருக்குது, நெய் இருக்குது, புங்கம் எண்ணெய் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆயில்ஸ் ஆர் தேர். ஆயிலெலாம் இருக்குது. அந்த ஒரு எண்ணெயும் அந்த தீபத்தோடு இணைஞ்சு எரியும் போது ஒரு வகையான ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்பெஷல் வைப்ரேஷன், ஸ்பெஷல் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் தட் லேம்ப். அந்த விளக்கு ஸ்பெஷல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும்.
அதனால தான் முக்கியமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏர்லி மார்னிங்லையும் ஈவினிங்லையும் 4 to 6 அந்த டைமில் காலையிலையும் மாலையிலையும் முக்கியமாக நீங்கள் வந்து விளக்க தீபத்தை ஏற்றுங்க, உங்கள் வீட்டில் ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு காரணம் அதுதான். நல்ல விஷயங்களாக இருந்தாலும் வேறு கெட்ட விஷயமா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தீபத்தை ஏற்றுக்காங்க. நமக்கு லைஃப்பில் என்ன பர்பஸ் இருக்குது? உங்களுக்கு வந்து வீட்டில் அமைதி வேணுமா, அதுக்கு ஒரு வகையான எண்ணெய் இருக்குது. உங்களுக்கு செல்வ வளம் வேணுமா, அதுக்கு ஒரு வகையான எண்ணெய் இருக்குது. உங்கள் வீட்டில் ஹெல்த் ஆரோக்கியம் வேணுமா, அதுக்கு ஒரு வகையான எண்ணெய் இருக்குது. உங்கள் வீட்டில் வாஸ்து கோளாறு இருக்கா, நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கா, அதை போக்குறதுக்கு ஒரு எண்ணெய் இருக்குது. எல்லாமே டெரிவேட் ஃப்ரம் ஹெர்பல் கிங்டம் தான். மூலிகைகளிலிருந்து தாவரங்களிலிருந்து எடுக்கப்படுகின்ற எண்ணெய்கள் தான். அந்த மூலிகைகளிலிருந்து தாவரங்களிலிருந்து எடுக்கப்படுகின்ற அந்த எண்ணெய்களும், அந்த மூலிகை தாவரத்திலிருந்து எடுக்கப்படுகின்ற அந்த திரிகளும் அந்த நெருப்போடு சேர்ந்து எரியும் பொழுது அந்த இடத்துலேருந்து குறைஞ்சபட்சம் 100 மீட்டர் சரௌண்டிங், 100 மீட்டர் 100 மீட்டர்ஸ் ரேடியஸ் வச்சுக்கோங்க. எங்கே தெய்வம் இருக்கோ அந்த தெய்வத்திலிருந்து 100 மீட்டர் ரேடியஸுக்கு தேடாகும். உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு நன்மைகளை கொடுக்குறீங்க. உங்களால் அவங்களுக்கு அந்த எனர்ஜி போகும். பாசிட்டிவ் சென்சிட்டிவ் எனர்ஜி, பட் பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு போகும். அப்போ நீங்கள் உங்களையும் அறியாமல் மற்றவங்களுக்கு நன்மை கொடுக்குறீங்க. தயவு செய்து உங்களுடைய குடும்பத்தில் எல்லாருமே, உங்கள் ஆஃபீஸ் ஆகட்டும், உங்களுடைய வீடு ஆகட்டும், உங்களுடைய ஃபேக்ட்ரி ஆகட்டும், நீங்கள் புழங்குற எந்த இடமா இருந்தாலும் அங்கே ஒரு தீபத்தை ஏற்றணும். நீங்கள் தீபத்துக்காக செலவு பண்ணுற பணமோ, அந்த ஆயுளுக்காக செலவு பண்ணுற பணமோ உங்களுக்கு வேஸ்ட்டு கிடையாது. எந்த வகையிலையும் வேஸ்ட்டு கிடையாது. அது பல வகையில் உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும், திருப்பி வரும். உங்களுக்கு தெரியாது, பட்டு விசிபிளாக வரும். சார், இதுக்காக நான் இவ்வளோ பணம் ஸ்பெண்ட் பண்ணலாமா, இதுக்காக நான் இவ்வளோ பணம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் அன்வான்டாக தேவையில்லாமல் வெட்டியாக செலவு பண்ணுகின்ற செலவுகள்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. பட் அதையெல்லாம் இது வந்து நியூட்ரலைஸ் பண்ணி நலிசை பண்ணிடும். ஸோ தீபம் ஒரு இடத்துல இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல நல்லது தான் நடக்கும், கெட்டது நடக்காது. கெட்டவற்றை அவாய்ட் பண்ண. அப்போ கெட்டது நடக்குது சார் அப்படின்னா அந்த தீபத்தினுடைய சக்தியும் தாண்டி அங்கே நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். அந்த நெகட்டிவ் எனர்ஜி போக்குறதுக்கு தெய்வத்தினுடைய வலிமையை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணணும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டை தீபத்தை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றும். காலையில் ஏர்லி மார்னிங் 4 to 6, ஈவினிங் வந்து 5 to 7, சூரிய உதய நேரத்துலையும் சூரிய அஸ்தமனமான நேரத்துலையும் கண்டிப்பாக ஏற்றும். இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கீங்க, விளக்கு ஏற்ற முடியல, மைனஸ் இருக்கீங்க, அங்கே ஆயில் ஏற்ற முடியாது, ஆயில் வந்து உறைஞ்சி போயிடும் அப்படின்னா அட்லீஸ்ட் கேண்டலாவது ஏற்று. பட் கேண்டில் வந்து செகண்டரி தான். ஹெர்பல் ஆயில், நம்ம இந்தியன் பேஸ்டு ஆயில்ஸ் தான் நம்பர் 1 பெஸ்ட்டு. அந்த ஆயில் இருக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் கேண்டில் யூஸ் பண்ணுங்கள். பட் எப்போல்லாம் வீட்டில் வந்து நம்ம வீட்டில் கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தீபம் எரியுதோ நம்முடைய கஷ்டங்கள் எரிக்கப்படுகின்றன, நம்முடைய துயரங்கள் எரிக்கப்படுகின்றன, நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் எரிக்கப்படுகின்றன, நம்முடைய தீய கர்மாக்கள் எரிக்கப்படுகின்றன. ஸோ தீபத்தை வந்து சாதாரணமாக நினச்சிடாது. அது பின்னாடி பெரிய சப்ஜெக்ட் இருக்குது, அதை பற்றி பேசலாம், 10 நாள் பேசலாம். ஸோ அதனால் தயவுசெய்து தீபத்தை ஏற்றுங்க, ஏதாவது வகையில் ஏற்றணும். முடியலன்னா அட்லீஸ்ட் கேண்டிலாக ஏற்றுங்க. டெய்லி உங்கள் வீட்டில், உங்கள் ரெசிடென்ஸ், உங்கள் ஆஃபீஸ், உங்கள் ஃபேக்ட்ரி, உங்கள் யூனிட் எதுவாக இருந்தாலும், நீங்கள் புழங்குற இடம், உங்களோட இடம் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது, காலையில் 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம், நீங்கள் தொடர்ந்து ஒரு 40 நாள் விளக்கு ஏற்றி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸான விஷயங்கள் நடக்கும், உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், மாற்றம் டெஃபினட்டாக தெரியும். சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். உங்கள் வீட்டில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மார்னிங்கும் ஈவினிங்கும் தொடர்ந்து 48 நாள் நீங்கள் விளக்கை ஏற்றி பாருங்கள். அந்த 48 நாள் உங்களுக்கு வித்தியாசம் டெஃபினட்டாக தெரியும். 100% சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் தெரியும். ஏன் உங்கள் கண்ணுக்கு தெரியாத உங்களுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்து கொண்டுட்டு அந்த நெகட்டிவ் எனர்ஜிகளை ரிமூவ் பண்ணணும், வெளியே தள்ளும். அங்கே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி வெளியே தள்ளும். இன்றைக்கும் இந்தியாவில் அந்த கஸ்டம்ஸ் இருக்குது. பெரிய பெரிய ஃபங்க்ஷனு, வேறு எந்த ஈவன் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸில் கூட குத்து விளக்கு ஏற்றி தான் ஆரம்பிப்பாங்க. ஈவன் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸில் கூட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் அந்த கண்டக்டர்ஸ், ப்ரோக்ராம் கண்டக்டர்ஸ் வந்து தீபம் ஏற்றி தான் பண்ணணும். ஆனால் ஏன் ஏற்றான்னு தெரியாது. ஏதோ சார் இனிஷியலாக தீபத்தை ஏற்றணும் சார், தீபத்தை ஏற்றி குத்து விளக்கு ஏற்றிட்டு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும் சார் ஆரம்பிப்பாங்க. பட் அந்த குத்து விளக்கு ஏற்றி அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க காரணம் என்னன்ற அப்படின்னா we are linking with the God, we are united with the God.
அப்போ அந்த கடவுளோட ஐக்கியமாக தான் தீபம். தீபத்தை வைத்துக்கொண்டு தீபத்தை பக்கத்தில் வச்சுக்கொண்டு நீங்கள் எது செய்தாலும் தவறாக போகாது. எது செய்தாலும் தவறாக அதை கரெக்டாக பண்ணி போயிடும். அப்படி நீங்கள் தப்பை பண்ணிட்டா கூட அதை கரெக்ட் பண்ணி மாற்றி கொடுத்து விட்டுருது. ஸோ தீபத்தினுடைய தேவை வந்து நமக்கு லைஃப் லாங் இருக்குது. ஸோ எப்பெல்லாம் உங்களால் முடியுமோ, எந்த சூழ்நிலைகள்லாம் முடியுமோ அப்போல்லாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வர கேட்குங்க. உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய துயரங்கள், உங்களுடைய மன கவலைகள் எல்லாமே குறைந்து வருவதை, நீங்கி போவதை அனுபவபூர்வமாக நீங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள். அப்போ உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எண்ணெய்கள் இருக்குது. இப்போ உங்களுடைய பர்பஸ்க்காக எண்ணெய் இருக்குது. இப்போது நல்லெண்ணெய் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ் இருக்குது. விளக்கெண்ணெய்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன நீடு, உங்களுக்கு என்ன தேவையோ அந்த எண்ணெயை வச்சு ஏற்றுது. அதுக்காக தவறான எண்ணெயெல்லாம் ஏற்றக்கூடாது. இப்போ மார்க்கெட்டில் விற்கிற எண்ணெய்லாம் வந்து அடல்டேட்டட் ஆயில்ஸ் தான் பெரும்பாலும் இருக்குது. அந்த மாதிரி கலப்படமான எண்ணெய்களை ஏற்றிட்டா நமக்கு அந்த டிசைடு குட் ரிசல்ட் கிடைக்காது. கலப்படமான பாமாயில் இருக்குது, அதெல்லாம் வந்து தீபத்துக்கு ஏற்புடையதான ஆயில் கிடையாது. பாமலின் ஆயில், இந்த ரைஸ் பிரான் ஆயில், இந்த மாதிரி சில ஆயிலெலாம் இருக்குது. இந்த மாதிரி ஆயில்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எந்த ஆயில் யூஸ் பண்ணணும்னு சில ஆயில்கள் இருக்குது, எந்த ஆயில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சில விஷயங்களாக இருக்குது. அது வேணால் தொடர்ந்து அடுத்த வீடியோலாம் பேசுவாங்க. ஸோ எந்த ஆயிலை யூஸ் பண்ணணுமோ அந்த ஆயிலை யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் வளர்த்து தீபத்தை ஏற்றுங்க. நீங்கள் எந்த மதத்தை சார்ந்ததாக இருந்தாலும் பரவாயில்ல. எந்த மதத்துக்கும் தீபத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. மதத்துக்கும் இந்த தீபத்தில் இருந்து ஒரு எனர்ஜிக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது. கிறிஸ்டின்ஸு கேண்டில் ஏற்றுறாங்க, நாம் வந்து இந்தியன்ஸு இந்து ரிலேஷனில் இருக்கிறவங்க ஆயில் லேம்ப் ஏற்றுறாங்க. ஸோ வாட் ஆர் மேட் வித் த கைண்ட் ஆஃப் லேம்ப், ஆயிலாக இருந்தாலும் சரி, கேண்டிலாக இருந்தாலும் சரி, அந்த ஒளியினுடைய நன்மைகளை வந்து நம்ம பெற ஆரம்பிச்சோம்னா நம்மளோட லைஃப்பில் வந்து எல்லா லெவலையும் உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும், ஆன்ம ரீதியாகவும் நிறைய பாசிட்டிவான முன்னேற்றங்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் தீபத்தை ஏற்றுவதை வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு கடமையாக வைத்துக் கொள்ளுங்கள். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு நீக்கம். தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.